Dear 9th standard students, in this video, we are going to see the fourth sum from the exercise 1.1. The question is represent the following sets in the rooster form. So, இங்க நமக்கு sets கொடுத்திருக்காங்க, 4 subdivision sums கொடுத்திருக்காங்க. Sets வந்து some different forms இங்க descriptive formல இருக்கு, set builder formல இருக்கு. இதை நம்ம rooster formல எழுதணும். The first question பார்த்தீங்கன்னா A is equal to the set of all even natural number less than 20. 20க்கு கீழே உள்ள even natural numbers நமக்கு தெரியும். Even numbers எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் 2. Natural numbers 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 வரக்கூடாது. ஏன்னா less than சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 20 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. When it comes to the second sum, b is equal to y such that y is equal to 1 by 2n, where n belongs to natural number, n is less than or equal to 5. So y இங்க இந்த இடத்துல n இருக்கிற இடத்துல நேச்சுரல் நம்பர்ஸ் போடணும். பட் n வந்து less than or equal to 5. நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல n என்ற இடத்துல 1 போடணும் ஃபர்ஸ்ட். 2 1 2 into 1 2n means 2 into n ன்னு அர்த்தம். அப்ப 2 into 1, நெக்ஸ்ட் 2 into 2, next 2 into 3, 1 by 2 into 4, next 1 by 2 into 5. Now they simplify பண்ணி எழுதலாம். 1 by 2, 1 by 4, 1 by 6, 1 by 8, 1 by 10. So this is the given set which is written in the rooster form. Rooster formல எழுதிருக்கோம். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து ரூஸ்டர் ஃபார்ம். இதுவும் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. x is a perfect cube. Perfect cube நம்பர் எழுதணும். 27 ல இருந்து 216 குள்ள எழுதணும். So cubic நம்பர் என்னது? 1 cube என்னது? 1. 1 இதுக்குள்ள வருமா? வராது. Because எனக்கு 27 ல இருந்து 216 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. So 1 cube 1, 2 cube என்னது? 8, 3 cube 27, அதுவும் இன்க்ளூட் ஆகல. 4 cube மட்டும்தான். 4 cube வரும், 5 cube வரும். இந்த ரெண்டு நம்பர் தான் வரும். Because 6 cube அப்படின்றது 216. ஸோ நமக்கு இது கியூபிக் நம்பர் தெரிஞ்சதா ஈஸியாக எழுதிடலாம். 1 cube, 2 cube, 3 cube வந்து 27, 4 cube 64, 5 cube வந்து 125, 6 cube 216. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் இடையிலன்னு சொல்லியிருக்காங்க. When come to the fourth sum, d x belongs to x such that x belongs to z, x lies between -5 to plus 2. ஸோ -5 சேர்க்கக்கூடாது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? -4, -3, -2, -1, 0, 1, 2. 2 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா இது இன்க்ளூடிங். லெஸ் தென் அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பர், இதுக்குள்ளார இருக்கிற நம்பர்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.